ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஈவினிங் குட் ஆஃப்டர்நூனுங்க. இப்போ நான் என்ன செய்கிறேன்னா நைட்டு டிஃபன் செய்கிறேன். என்ன சட்னி அரைச்சி டிஃபன் செய்கிறேங்க. சட்னி எப்படி அரைக்கிறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வடை சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டேங்க. எண்ணெய் காஞ்சதும் வெங்காயமும் பூண்டும் போட்டு வதக்கிக்கிறேங்க. பாருங்கள், பெரிய வெங்காயமும் பூண்டு நெக்ஸ்ட்டு போடுவேங்க. ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. அடுத்து 3 பச்சை மிளகாய் பழுத்த மிளகாய் இருக்கும் பாருங்கள், அது போட்டு வதக்கிட்டுருக்குறேங்க. நீங்களும் வர மிளகாய்க்கு பதிலாக இந்த மாதிரி பழுத்த மிளகாய் கிடச்சதுன்னா போட்டு சட்னி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வர மிளகாய்க்கும் பழுத்த மிளகாய்க்கும் டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை போட்டு வதக்கிக்கலாங்க. அப்புறம் தக்காளி. இந்த சட்னிக்கு தக்காளி அதிகமாக தேவையில்லைங்க. வெங்காயத்தோடு கம்மியாக இருந்தாலே போதும். வெங்காயத்தோடு அதிகமாக தக்காளி போட்டும் செய்யலாம். அது ஒரு டேஸ்ட்டு, இது ஒரு டேஸ்ட்டுங்க. தக்காளி லைட்டாக வதங்கினதும் இப்போ நான் தேங்காயும் அப்புறம் கொத்தமல்லி தழை அதையும் போட்டு வதக்கிக்கலாங்க. வதக்கிட்டேன் பாருங்கள். அந்த சூட்லேயே லைட்டாக உப்பு சேர்த்து வதக்கிட்டு அடுப்பை நிறுத்திடலாங்க. இப்போ இதை போய் ஆற வச்சுட்டு அரைச்சிட்டு வந்துடலாங்க. லைட்டாக புளியும் ஒரு கொட்டை புளி சேர்த்துக்கிறேங்க. அரைச்சிட்டு வந்துடலாங்க. அடுத்து வடை சட்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு அடுத்து இந்த சட்னி நம்ம அரைச்சி வச்ச சட்னி எடுத்து ஊற்றி தாளிச்சிக்கலாங்க. அப்புறம் தோசைங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் தோசை தாங்க நைட்டு. ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனலு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலில் போட்டிருக்கிற எல்லா வீடியோவும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்தால் கூட சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீட்டில் தோசை, கொத்தமல்லி சட்னி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் சாப்பிட்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்ங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.